ஹலோட கேரட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு பன்னி ஆம் எஃபெக்ட்ஸ். நான் அவங்க பண்ணி. இன்றைக்கி வந்து நம்ம ஹோபிக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் வந்து ஃபன்னாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை நெய்பர் அழகி. ஸ்டோரியோட டைட்டிலே அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கு எனக்கு. ஓகேடா, வழக்கம் போல் தான் பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டாலோ இல்லை வந்து எக்கோ அடித்தாலோ இக்னோர் பண்ணிட்டு என்னோடய வாய்ஸஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என்னோடய வாய் கொளரும், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது நிறைய கேர்ள்ஸோட ட்ரீமாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறேன் ஏன் சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரோ தான். நீங்கள் தான் ஒய்யன், உங்களுக்கு 18 வயசு ஆகுது, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நீங்கள் வந்து சிங்கிள் சைல்டு தான்டா. அப்படியே ஹோபி பார்க்கலாம். ஹோபிக்கும் 18 வயசு ஆகுது, அவருமே 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. அப்புறம் வந்து அவருமே வந்து சிங்கிள் சைல்டு தான். நீங்கள் வந்து ஹோபியோட அம்மாவே அப்பாவே அத்தை மாமான்னு தான் கூப்பிடுவீங்க. ஹோபியுமே உங்கள் அம்மா அப்பாவை அத்தை மாமான்னு தான் கூப்பிடுவார். அப்புறம் வந்து என்னென்னா ஹோபி நீங்களும் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து உங்கள் அம்மா அப்பாவும் ஹோபியோட அம்மா அப்பாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே ஒன்றா தான் ஸ்கூல் போயிருப்பீங்க, ஒன்றா தான் படிச்சிருப்பீங்க, ஒரே கிளாஸில் தான் இருக்கீங்க. ஸோ ஆனால் வந்து ஹோபி வந்து உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணார். பட் நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து அவ்வளோவா க்ளோஸ் கிடையாது. ஒரு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடந்துக்குமோ அப்படி நினைக்கிறீங்க. பட் ரொம்ப க்ளோஸ்லாம் இல்லை நீங்களாம் வரும். ஸோ எங்கே போதுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் தான் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே அம்மா அப்பா ஏன் நீங்கள் போகணுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அம்மாவும் போந்து சொல்லுவோம், எத்தனை தாட்டிடா சொல்கிறது, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலடா, ஜஸ்ட் 1 வீக் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அம்மா 1 வீக்காக நான் இங்கே தனியாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஒன்று யார் இங்கே தனியாக இருக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவும் அப்பாவும் கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்போ இந்த வீட்டில் என்ன எனக்கு தம்பி தங்கச்சி இல்லை அண்ணன் யாருன்னு பெற்று போட்டிருக்கீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அம்மா வந்து சிரிச்சிட்டு, ஒய்யன்மா நான் எல்லாத்தையும் அத்தைகிட்ட சொல்லிட்டேன். நீ ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவேன் எது எல்லாத்தையும் அத்தைகிட்ட சொல்லிட்டு அத்தை பார்த்துக்குவாங்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதை பாரு வையன், அத்தை வந்து காலையில் யூனிஃபார்ம் அயன் பண்ணி தருவா, லன்ச் பேக் பண்ணி தருவா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி உனக்கு ஊட்டியே விடுவா, தலையும் சீவி விடுவா, எல்லாமே உனக்கு ரெடி பண்ணி தந்துடுவா. ஈவினிங் வந்தோடனே உனக்கு அதே மாதிரி சாப்பாடு போட்டு டிவி உன் கையில் கொடுத்து சாப்பாடு போட்டு உனக்கு வந்து ஊட்டி விடுவா. அப்புறம் வந்து உனக்கு டீ கொடுப்பா, ஸ்நாக்ஸ் கொடுப்பா. நீ ஹோம்ஒர்க் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் அவள் அதை சொல்லியும் கொடுப்பா. அப்புறம் வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு நீ விளையாட போகலாம். அவர்கிட்ட வந்து ஏதாச்சும் வேணுன்னா வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சாப்பாடு ஊற்றி விடுவோம். அவ்வளோதான்டா, நீ செய்கிற எல்லாத்தையும் அத்தை செய்வோம். மற்ற நேரத்தை நீ இங்கே இருக்கனா கூட நம்ம வீட்டில் இருந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னம்மா சொல்லிகிட்டு இருக்க, 1 வீக் என்னையும் கூப்பிட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அம்மா வந்து தொட்டப்ப கட்ட பியும் ஒரே ஒரு பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து போகிறோன்னு சொன்னால் என்ன தலைக்கு மேலே ஏறி உட்கார்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அம்மா இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப டயர்டுமா, ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போய் அங்கே வந்தால் ஜாலியாக இருக்கும், அத்தை மாமா மற்ற என்னோடய கசின்ஸ் எல்லோரும் இருப்பாங்க அப்படிங்கிற இங்கே இருடி, நாங்கள் அங்கே என்ன பிக்னிக்காக போகிறோம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு எதுவும் போகிறோமா? இல்லை அவங்க தாத்தா பாட்டிக்கு வந்து உடம்பு முடியல அதனால போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரிடா, வழக்கம் போல தான் என்னோடய வாய் கொளறுது. என்ன தான் பண்ணாலும் இந்த கொளறதை மட்டும் மாற்றிக்கவே முடியல. சரி, ஓகே, பேக் ஸ்டோரி அப்படி இப்படின்னு ஏதோ சமாளித்து சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அப்புறம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அம்மா அப்பா வந்து சரி வயன் பார்த்துரு
செல்ஃபில் வந்து உனக்கு வந்து 1 வீக்கு தெரியாத மணி வச்சுட்டு போகிற பேக்கெட் மணி எதாக இருந்தாலும் வாங்கிக்கோ, அத்தைகிட்ட எதாக இருந்தாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சரிம்மா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வந்து போயிட்டாங்க. நீங்கள் இப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸில் அப்படியே உள்ள நேரம் வந்து அப்படியே நடிச்சிருப்பீங்க. அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைலு, நீங்கள் வந்து அத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டிகிட்டே ஓடுறீங்க. அங்கேயுமே வந்து ஹோபியோட அம்மா தான், என்ன வையன் சொன்னபடி ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து செம்ம பிளானத்தை செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவங்களுமே வந்து என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கும் உனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் 1 வீக் நேற்றே தெரியும், நேற்று நைட்டே வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இன்றைக்கி மார்னிங் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து அத்தை எனக்கு வந்து நம்ம 2 பேருக்கு பிளான் பண்ணி இப்படி தான் நான் சோகமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி தான் அனுப்புனாங்க. இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் எனக்கு செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து சரி இது தங்கம் நான் உனக்காக செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளாக்க போயிட்டு அவங்க அயன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏர்லி மார்னிங் தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பிருக்காங்க. அப்போ ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சரித்தா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கெலாம் போயிட்டீங்க. ரூமுக்கெலாம் போயிட்டு குளிச்சுட்டு டவலோட தான் வெளியே வரீங்க. அப்போ வெளியே வந்தால் வந்து நீங்கள் வந்து நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து அந்த பர்சனும் வயன் நான் சும்மா நான் பார்த்து பேசிட்டு போகிறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த பர்சன் நீங்கள் வந்து ஹோபி விஜயப்படா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறீங்க. அவர் வந்து சரிடி எதுக்குடி இப்படி கத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு நீங்கள் வந்து டவலோட வந்து நிற்கிறீங்கன்னு. ஏன்னா வந்து நீங்கள் டவல் மட்டும்தான் கட்டியிருப்பீங்க. யூனிஃபார்ம் வந்து கசங்கிற சொல்லிட்டு வெளியவே வச்சுட்டு போயிருக்கீங்க. அவர் வந்து இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுறாரு. அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி போய் ஸ்வெல்ல மாதிரி நின்று பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் வந்து அவர் எங்கே பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. டவல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான்டா இருக்கும், முட்டிக்கு மேலே இருக்கும் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கத்துறீங்க. அவர் வந்து சாரி வையும் அப்படிங்கிற மாதிரி கண்ணை பற்றிட்டே போயிடுறாரு. வெளியே போயிட்டு நின்றுட்டு வந்து கதவை சாத்திட்டே போயிருப்பார். நீங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கீங்க. வெளியே போய் நின்று அவர் சிரிக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு கண் இருக்குது. அவர் வந்து சிரிக்கிறார். சார் யாரு என்ன அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டு எப்போ தான் இதை என் ஆள்கிட்ட சொல்ல போகிறோனோ தெரியலையே அப்படிங்கிற சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. அவருமே போயிருப்பார். நீங்கள் வந்து தலையை வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்து அத்தை வீட்டுக்கு வரீங்க. ஹோபியோட வீட்டுக்கு தான் வரீங்க. அத்தை எங்கே இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வரீங்க. இந்தா தான் இருக்கேன் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அத்தை தலை பின்னி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுமே என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஒர்க்லாம் முடிச்சிருப்பாங்க. வந்து உங்களை வந்து உட்கார வச்சு அழகாக வந்து தலை பின்னி சடலாம் வச்சு விட்றாங்க. சடலாம் போட்டுட்டு பூலாம் தலையில் வச்சு விட்றாங்க. நீங்கள் வந்து என்னத்த பூலாம் வச்சு விட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாடா நேற்று தான் வந்து செடியிலலாம் நிறைய பூ பூத்துருந்துச்சா கட்டினேண்ணா. எனக்கு தான் உனக்கு தான் தெரியுமே எனக்கு பூ வச்சாலே வந்து மண்டை வலிக்கணும். ஸோ அதான் வந்து உனக்கு வச்சுற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பூ வாசனை செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஹோபி வந்து என்ன மேடம் தலை நிறைய பூ வச்சுட்டு எங்கே மேய்க்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் வந்து அவர் பண்ணதை நினச்சி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு இன்னுமே வந்து அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஒரு கோலத்தில் வந்து அவர் முன்னாடி நின்றுருப்பீங்க. அவர் வந்து அப்படி கேட்கும் ஸ்கூலுக்கு தான் போகிறான் வேறு எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தெரியலையே எவனையா கூட்டிகிட்டு ஓட்டி போகிற மாதிரிலாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ அத்தை வந்து என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி திட்டுறாங்க. அப்போ வந்து ஹோபி வந்து சரி எதுக்குமா இவ்வளோ பூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு.
அவங்களுமே வந்து நேற்று நம்ம செடியில் பூத்தது தான்டா, எனக்கு வைக்க வந்து மண்டை வலிக்குமா வச்சா, அதான் வந்து அவளுக்கு வச்சுட்டா அப்படிமா சொல்கிறாரு. அப்போ நீங்களுமே ஏத்தா உனக்கு பூவே பிடிக்காதா என்ன அப்படிமா வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து அவங்களுமே வந்து பூ பிடிக்கும்னா இவ்வளோ பூ வச்சா வந்து மண்டை வலிக்கும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஏட்டா அப்போ உங்கள் கல்யாணத்துக்குலாம் வந்து நீ நிறைய பூ வச்சுருப்பால தலை நிறைய, அப்போல்லாம் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து அவங்க வந்து அப்போ நான் கொஞ்சம் இளமை இதோ இதோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ தலை நிறைய பூ வச்சாலும் எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இப்போ வயசாகிட்டே போகுதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அத்தை உனக்கு ஜஸ்ட் 35 தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அவங்க வந்து 35 ஆச்சரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் இருக்கட்டும் மாமா எங்கள் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்குறீங்க. உனக்கு தான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வேணா சொல்லிட்டு போனார், இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதோ வந்துட்டேன் வயன்குட்டி, ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன வந்து ரெடி ஆகிட்டேன் மாமா போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து உங்கள் மாமா தான் வந்து சரி உன் அம்மா சொல்லிட்டு போனாலே என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்வமும் போய் நிற்கிறீங்க அவர் முன்னாடி. அவருன்னு வந்து ஒரு பேக் எடுத்து அந்த கேரி பேக்லேருந்து ஒரு 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 ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுக்கிறாரு. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஐயோ மாமா நான் இது எவ்வளோ நாளாக வாங்கணும்னு நினச்சேன் தெரியுமா, அம்மா திட்டிகிட்டே இருந்துச்சு என்னை இதை வாங்கக்கூடாதுன்னு, நீங்கள் எப்படி வாங்குனீங்க, உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பிடிஎஸ் ஓரியோ ரிலீஸ் ஆச்சுல, அந்த பேன்கேக் ஃப்ளேவர் அது வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் வந்து ஐயோ இந்த ஃப்ளேவர் தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சோம், எப்படி கிடச்சிச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்குறீங்க. அப்போ வந்து மாமா தான் நேற்றே வாங்கிட்டு வந்துட்டேன், கடையில் வச்சு எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன், அது தேடி எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி மாமா அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த திட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து மாமா தான் வந்து அதுக்கு தான் நான் வந்து உங்கள் அம்மாட்ட வந்து இந்த மாதிரி எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சு உனக்கு இதை வாங்கிட்டு வந்து தந்திருக்கேன், ஏதாச்சும் சொன்னேன் உங்கள் அம்மாட்ட அவ்வளோதான், இனிமேல் எங்களை எதுவுமே வாங்கி தர வேணாம் சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், இது நீங்கள் வாங்கி தந்தீங்களா அப்படிங்கிற மாதிரியே மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஹோபி அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு தான், என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆமாம் இது ஹோபியோட அப்பா கேட்குறாரு. என்ன பார்த்தா என்னடா, அவளை பார்த்தா ஒய்யன்மாவா அப்படிங்கிற மிக்ஸ் கேட்குறாங்க. சரி என்ன வேணும்டா அப்படிங்கம்மா சொல்லி கேட்குறாங்க. சரி உங்கள் மருமகளுக்கு வாங்கிட்டு வந்து தந்துட்டீங்க, அப்போ எனக்கு என்ன வாங்கி தந்தீங்க அப்படிங்கம்மா கேட்கும். ஒன்றை போய் மறப்பனாடாண்ணா, இந்த பாரு உனக்கு ஓரியோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கமா சொல்லிட்டு நார்மல் 10 ரூபா ஓரியோ காட்டுறாரு. அதை பார்த்து ஹோபிக்கு வந்து செம்ம டென்ஷனு. அவளுக்கு காஸ்ட்லியான கொரியன் பேன்கேக் ஃப்ளேவரு பிடிஎஸ் ஓரியோ வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க, எனக்கு லோக்கல் நார்மல் 10 ரூபா ஓரியோ வாங்கிட்டு வந்து தரீங்க, என்ன இது கணக்கு அப்படிங்கமா சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து ஹோபி கேட்டுப்பாரு. அப்போ வந்து ஹோபியோட அப்பா தான் வந்து இந்த பார் ஹோபி, இது நான் ஒய்யன்மாக்காக மட்டும்தான் வாங்கினேன், அதான் உனக்கு பாக்கெட் மணி இருக்குல்ல அதில் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி எனக்கு அந்த ஓரியோவும் முடிக்கல, எனக்கு இந்த ஓரியோவும் வேணாம், எனக்கு பிடிச்சது எங்கே, இதுவும் அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்தீங்க தெரியும், என்னோடய ஸ்நாக்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாடா அதுவுமே உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதை வந்து அப்படியே கேரி பேக் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்தாடா ரொம்ப மூஞ்ச சுழிச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு
பேக் தான் வந்து கொடுக்குறாரு. அது பார்த்தா அது வந்து பிளாக் கலர் கேக் இருக்குது 2 பீஸு. அதை பார்த்து ஐயோ தேங்க்யூப்பா அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு, பார்த்தியா எனக்கு பிளாக் கரண்ட் கேக் அப்படிங்க மாதிரி சொல்கிறார். நீங்கள் வந்து ஐயோ போடா டே அந்த பிளாக் கரண்ட் கேக்கை நீனே தின்னு, நான் பார்த்தியா ஓரியோ சாப்பிட்றேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஓரியோ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பேக்லேயுமே வச்சுட்டு. அப்படி வந்து ஓகே மாமா நான் கிளம்புறேன் அத்தா போய்ட்டுறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டுருங்க. சரி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸ்கூலுக்கு தான் வந்து நடந்து தான் போவீங்க நீங்களும் ஹோபியும். அப்போ வந்து நடந்து போகல, நீங்கள் தான் வந்து ஒரு பேக்கெட்டு பேன் கேக் அந்த கொரியன் பேன் கேக் ஃப்ளேவர் வீடியோஸ் ஓரியோக்கில் அதை வந்து கொடுக்குறீங்க. இந்தாடா அப்படிங்கிற சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவருமே வந்து இந்தாடி அப்படிங்கிற சொல்லிட்டு தராரு. வாங்கினதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதும் வந்துருச்சு எனக்கு பிடிச்சதும் வந்துருச்சு, 2 பேரும் ஷேர் பண்ணியாச்சு. மறுபடியும் என்கிட்ட வந்து மறுபடியும் கேட்டுட்டு இருந்தாலும் உடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அவர் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து அவர் தான் வந்து வயல் அப்படிங்க மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் வந்து என்ன அப்படிங்க மாதிரி சொல்லி கேட்குறீங்க. நீ என்ன மாமான்னு கூப்பிட மாட்டேங்கிற அப்படிங்க மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வந்து நின்றுட்டு என்னது மாமாவா அதுவும் ஒன்று போய் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்து ஏய் நீ எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் அத்தை மாமான்னு கூப்பிட்றான்னு நீ என்னையும் மாமான்னு தாண்டி கூப்பிடணும் அப்படிங்க சொல்கிறாரு. நீங்கள் வந்து என் அத்தையும் மாமாவும் ஒன்று மாமான்னு சொல்லி கூப்பிட சொல்லலை, எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒன்று மாமான்னு கூப்பிட சொல்லலை, பின்ன நான் எதுக்கு ஒன்று மாமான்னு கூப்பிடணும் அப்படிங்க மாதிரி வந்து நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க. அவர் வந்து முறையாக கூப்பிட்றீ அப்படிங்க மாதிரி வந்து சொல்கிறாரு. அந்த மாமா வேணா வேறு மாமா கூப்பிடட்டுமா அப்படிங்க மாதிரி நீங்கள் கேட்டுட்டு சிரிக்கிறீங்க. என்ன மாமா அப்படிங்க மாதிரி வந்து அவர் யோசிக்கிறாரு. அப்போ வந்து அப்போ தான் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்குது. போய் அதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் பண்ணது, இப்போ வந்து நீ அதை சொல்லி காட்டிகிட்டு இருந்தேன்னா முகரை பேந்துடும் அப்படிங்க மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து என்னன்னா வந்து அவர் வந்து என்ன செஞ்சுருப்பாருன்னா ஒரு எப்படி சொல்கிறது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கையில் வந்து ஒரு பர்சன் 2 லவ் பேர்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுருப்பார். ஸோ அவர் வந்து அந்த நீங்கள் வந்து அதை சொல்லவும் அவர் வந்து அது அப்படி 10th ஸ்டாண்டர்டு அதுவும் என் ஃப்ரெண்டுடி அப்படிங்க மாதிரி வந்து சொல்கிறாரு. ஃப்ரெண்டோ அதுவோ இதுவோ மாமா வேலை தானே பார்த்தேன், அப்போ நான் உன்னை மாமான்னு தான் கூப்பிடட்டுமா அப்படிங்க மாதிரி வந்து சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்து ஐயோ சாமி நீ என்ன மாமான்னு கூப்பிட வேணாம் ஒன்றும் கூப்பிட வேணாம், இப்போ சாமி ஸ்கூலுக்கு நடக்கிறியா அப்படிங்க சொல்கிறீங்க. அப்போ வந்து ஸ்கூலில் உள்ள எல்லாருக்குமே தெரியும்டா சீனியர்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து எல்கேஜிலேருந்து எல்லாமே வந்து ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க. ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், பிரின்ஸிபலுக்கு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நீங்கள் 2 பேரும் வந்து அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறதும் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து சேர்ந்து இது பண்ணாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ணுவீங்க, சேர்ந்தே தப்பு பண்ணுவீங்க, சேர்ந்தே திட்டு வாங்குவீங்க, ஓகேவா? அப்போ வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா வந்து போயிடுங்க, போய் உங்கள் பெஞ்சில் உட்காந்துட்டு ஹோபி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டே கூப்பிடுறீங்க. அப்போ வந்து அவருக்கு புரியுது நீங்கள் எதை மீன் பண்ணி கூப்பிட்றீங்கன்னு. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்னடி எங்கள் முன்னாடியே முன்னாடியுமே வந்து இப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற சொல்லுவோம். உனக்கு இதெல்லாம் புரியாதுடி, நாங்கள் அதெல்லாம் பண்ணல, இது வேறு ஒன்று அப்படிங்கமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஹோபிக்கு வந்து ஐயோ என்னடா இவ ஸ்கூல் முன்னாடி மானத்தை வாங்கிட்டு இருக்காளே அப்படிங்கமா சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. அப்போ வந்து ஹோபியோட ஃப்ரெண்ட் தான் என்னடா லவ் சொல்லிட்டியா என்ன அந்த மாமான் இவ்வளோ பப்ளிக்காக கூப்பிட்றா பையன் அப்படிங்கமா சொல்கிறாரு ஹோபியோட ஃப்ரெண்டு யாருன்னு நம்ம வச்சுக்கலாம், ஜெகன் வச்சுக்கலாம். ஹோபியோட ஜெகன் வந்து கேட்குறாரு அப்படி. அப்போ வந்து ஹோபி தான் வந்து உன்னையும் ஆளையும் 10th சேர்த்து வச்சல,
ஆமாம். அப்போ நான் உனக்கு என்ன வேலை பார்த்தேன்? மாமா வேலை பார்த்தேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை மீன் பண்ணி தாண்டா இந்த மாமா மாமான்னு கூப்பிட்டுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. அப்போ வந்து ஜெகனுக்கு வந்து திருப்பி அடக்க முடியும். ஏன்னா வந்து அவர் நினச்சிருப்பாரு ஹோபி வந்து லவ் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து அவரை மாமா மாமான்னு கூப்பிட்றீங்களோன்னு நினச்சி சொல்லியிருப்பார். ஆனால் வந்து ஹோபி இப்படி சொல்லவும் அவருக்கு வந்து செம்ம ஷாக் இல்லை, செம்மையாக சிரிப்பு தான் வருது. அவர் வந்து விழுந்து சிரிக்க, மச்சான் நான் கூட நினச்சேன் உன்னை லவ் பண்ணி உன் மேலே உள்ள பாஸ் ஐ மீன் அந்த லவ்னால தான் வந்து மாமா மாமான்னு கூப்பிட்றாருன்னு நினச்சிருந்தா. பட் இப்படி ஒன்று நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா அப்படிங்கமா சொல்லிட்டு ஜெகன் வந்து செம்மையாக சிரிக்கிறாரு. நீங்கள் ஜெகன் கூடயும் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பீங்க. டேய் ஜெகன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. அவர் அந்த என்ன ஒயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சிரிப்பு அடக்க முடியல அவருக்கு, இன்னும் சிரிப்பு வருது. இப்போ எதுக்கு நான் பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்ருக்கேன்? அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ சொல்ல என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு இங்கே உட்காரவே பிடிக்கலடா, நான் அங்கே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. இங்கே வந்து கிளாஸில் வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் மிங்கிள் ஆகிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்கள் தான் கேட்குறீங்க அப்படி வா வந்து உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஜிமனா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஜிமன் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான், அவனுமே வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான், ஓகேவா? அப்போ வந்து ஜிமனும் வரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜெகன் உட்காந்துருக்கான், ஜிம்மன் உட்காந்துருக்கான், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பக்கம் ஹோபி உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே வந்து செம்மையாக பேசிட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் வந்து ஒய்யன் ஒய்யன் அப்படிங்கிற மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒய்யனா ஒய்யன் ஒய்யனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹோபி வந்து அது வந்து புரியாமல் பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஷையாக ஆகுறீங்க, உங்களுக்கு வெக்கமாக வருது. நீங்கள் வந்து ஜிம்மனா எங்கே உட்காந்துட்ருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கேன், சும்மா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து அங்கிட்ட வந்து ஒரு பர்சன் வந்து கிராஸ் ஆகி போயிருப்பாங்க. அவர் வந்து அந்த பர்சன் கிராஸ் ஆகல தான் ஒய்யனா ஒய்யனா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிட்ருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஷையாகிறீங்க. உங்கள் ஷைனஸில் வந்து உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே வந்து செவந்துடுது, காதெல்லாம் செவக்குது, கண்ணெல்லாம் செவக்குது, மூக்கு மட்டும் செவந்து அவ்வளோ ஷையாகிறீங்க. ஹோபி வந்து இது எதையுமே புரியாமல் பார்க்குறாரு. அப்போ வந்து மூணத்தை வாங்கி தொலையாதுடா மூடுறா அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமின் வந்து ஒய்யன் முன்னாடி இப்படிலாம் பண்ண சொல்லிட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்மன் வந்து உங்கள் காதுகிட்ட கேட்குறாரு. நீங்கள் வந்து பின்ன இவன் சொல்லுவான்னு பார்த்தா ஒன்றத்தையும் சொல்ல மாட்டேங்கிறான், அதான் இப்படி ஏதாச்சும் பண்ணியாச்சு சொல்லுவானான்னு பார்த்தா டியூப்லைட்டுக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க, என்ன ஏது ஒன்றுமே புரியல. அப்போ வந்து ஜிம்மன் தான் வந்து பேசாமல் நீ இதை இப்படி போய் சொல்லிடுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு உங்கள் காதில் என்னமோ சொல்கிறாரு. நீங்களுமே அதுதான் கரெக்டு, பிரேக் பீரியடில் அது சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து ஹோபியுமே வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க புரியாமல் அவங்க ரெண்டு பேரும் தான் பார்க்குறாரு. அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஜிம்மின் கிட்ட க்ளோஸாக இருக்கிறது வந்து அப்படியே கடுப்பில் வந்து அப்படியே வந்து ஜிம்மினே எரிக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஜிம்மின் வந்து கொஞ்சம் நவுண்டு உட்காந்துடுறாரு. அவருக்கு புரியுது ஹோபி வந்து எப்படி பண்ணுறாருங்கிறது, ஆனால் வந்து வெளியே எதுவுமே சொல்லிக்கிறார். அப்போ வந்து அப்படியே வந்து கிளாஸஸும் போகுது, கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்புறம் தான் பார்த்தா வந்து இப்போ வந்து ஒரு பிரேக் பீரியட். நீங்களாம் வந்து எல்லாருமே கேன்டீனில் இருக்கீங்க ஓகேவா? கேன்டீனில் வந்து நீங்கள் ஹோபி பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஹோபி நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஜெகனும் ஜிம்மனும் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹோபி உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஹோபி வந்து என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து அதுவா நம்ம தனியாக போய் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி கேட்குறீங்க. அப்போ வந்து ஜெகன் வந்து ஏன் தனியாக பேசணும்,
இங்கே பேசாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ஜிமினும் ஹோபியும் வந்து அட்ட டைமில் 2 பேருமே முறைச்சிருப்பாங்க. ஓகே கூல் கூல் ஓயே நீ ஹோபி கூப்பிட்டு போய் தனியாக பேசுவா அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு. நீங்களுமே என்ன செய்வீங்கன்னா கூப்பிட்டு போய் ஸ்டெப்ஸ் கிட்டலாம் வந்து நிற்க வச்சு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஹோபி சொல்லுடி என்னமோ சொன்னேன் அப்படிங்கலாம் சொல்லிட்டு ஹோபி கேட்குறாரு. நீங்கள் வந்து அது வந்து எனக்கு அதிகமான மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏச்சி சொல்ல ஒழுங்க அப்படிங்கிற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் தேவங்க இருக்கார்ல, ஆமாம் இருக்கான், அவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ வந்து அப்படி கேட்குறாரு அவர். அப்போ வந்து நீங்கள் தான் வந்து அவருக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான் அப்படிங்கிற சொல்கிறீங்க. அவர் வந்து ஹோபி வந்து செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்காரு உங்களைய. அப்புறம் நானும் அவருக்கு வந்து ஓகே சொல்லிட்டேன். நாங்கள் 1 மந்த்தாக டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதை சொல்லணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நினச்சேன். பட் அவர் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சொல்லிட்டாரா, அதான் நான் ஜிபன்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற சொல்கிறீங்க நீங்கள். அப்போ வந்து அப்புறம் வந்து செம்ம ஷாக்கு, இன்னும் செம்ம ஷாக்கு. அப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்கும். அந்த கிளாஸ் ரூம் வந்து உங்களுக்கு தர நிறுத்திட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கன்னா செவத்தோடு வச்சு உங்களை லாக் பண்ணிட்டார். உங்கள் கை 2 மேலே தூக்கி லாக் பண்ணிட்டு உங்கள் ஹிப்பில் இல்லை, உங்களுக்கு ஹிப்பு கிட்ட உள்ள வாலில் வந்து கை வச்சு நிற்கிறாரு. என்ன சொன்னாங்க? தயம் என்ன லவ் பண்ணுறானா? நீ அவனை லவ் பண்ணுறியா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவத்தில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருது. பட் நீங்கள் அடக்கிட்டு ஹோபி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை விடு, டைம் பார்த்தா ஏதாச்சும் நினச்சிக்குவார், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அப்புறம் அவனுக்கெலாம் என்னடி மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வாயில் வந்து கெட்ட வார்த்தை வருது. அப்போ நீங்கள் வந்து காலை வந்து கண்ணை வந்து மூடும். ஏதாச்சும் என் வாயில் வந்துடுவோம். அப்புறம் இவருங்கிற என்ன திடீர்னு அவனை பார்த்த உடனே அவன் அந்த சைடு போனால் திரும்ப என்னன்னா ஒய்யன்னு கத்துறான். நீ என்னன்னா வெக்கப்படுற. எனக்கு ஒன்றுமே புரியாமல் தான் இருக்கு. இப்போ தான் எனக்கு புரியுது. அப்போ நான் இங்கே யாரு? ஒன்று 4 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ நான் இங்கே யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிரிப்பு வருது, பயங்கரமாக வருது. நீங்கள் வந்து சிரிக்காமல், ஏன்னா வந்து நீங்கள் வந்து அவரை லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவர் உங்களை லவ் பண்ணுற மாதிரி நீங்களுமே லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த லவ் ஸ்டோரி என்னென்னு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறேன்டா. அவர் வந்து செம்ம கோவத்தை சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து உடனே தெரியாத மாதிரி ஹோபி என்ன சொல்லிகிட்டு இருக்க? நான் வந்து 4 இயர்ஸாக நான் வந்து தயாங்க 1 சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் நானும் அவர் சேர்ந்துருக்கோம். நீ என்ன இப்படி சொல்லிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிட்டை போடுறீங்க. அவரை வந்து ஜலஸ் ஆக்கி பார்க்கணுங்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவர் வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக ஓகே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அதுதான் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக நீங்கள் இன்னும் அவர் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் வந்து நான் 4 இயர்ஸாக வந்து 1 சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ நான் என்னடி பண்ணுறது? நான் 1 சைடாக ஒன்றா லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். நீ வந்து அப்படி நீ என்ன பேசுகிற? நீ எனக்கு அண்ணன் மாதிரி. நான் உண்மையா? ஐயோ தப்பு 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 தப்பு, அண்ணனால் போய் லவ் பண்ணுறதுனா தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் வந்து அண்ணனா? நான் ஒன்றுக்கு அண்ணனா? ஒய்யன் சும்மா கட்டுப்பேற்றிட்டு இருக்காது ஒய்யன். நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் என்ன அண்ணன்
என்னோடய அம்மாவையும் அப்பாவையும் அத்தை மாமான்னு கூப்பிடுவீங்களா? என்ன மாமான்னு கூப்பிடுவீங்களா? இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே நீங்கள் எனக்கு அண்ணா மாதிரின்னு சொல்கிற. என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நான் ஒன்றை தாண்டி லவ் பண்ணுறேன். நீ என்னன்னா வந்து அந்த போய் அந்த டைம் ஒவ்வொன்றை போய் லவ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறார் அவர், நீங்கள் வந்து இன்னும் ஓகே அவன் என்னென்னா அவரை மரியாதைலாம் பேசுகிற, உன்னோட மச்சான் நான் இப்படி தான் மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. மச்சானா? நான் உனக்கு அண்ணனுங்கிறேன், அவனை போய் எனக்கு மச்சான்ங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்ன ஹோபி இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் அவரை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்புறம் என்ன ஹோபி உனக்கு அப்புறம் ஆசைப்படுற இதை கூட நீ செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கடுப்பேற்றுற மாதிரி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு ஒயன், நான் உன்னை 4 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து நானும் தான் ஒரு 4 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் அவர் லவ்வே சொல்லியிருக்காரு. நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன், நீ என்ன இப்படி வந்து சொல்கிற அப்படிங்கிற சொல்கிறீங்க. அப்போ வந்து ஹோபி தான் வந்து என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருக்கியா, என்ன பிளான் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறாரு. நீங்கள் வந்து அது வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு 2 பேரும் ஒன்றா போயிட்டு ஒரே காலேஜில் படிச்சுட்டு அப்படியே வந்து 1 இயர் ஜாப் போயிட்டு இன்னும் 5 இயர்ஸில் கல்யாணம் பண்ணிவிட்டு 3 குழந்தையோட அழகாக 2 பசங்களும் ஒரு பொண்ணும் அழகாக பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீ என்னன்னா இப்படி வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. பைத்தியமாடி நீ? இப்போ தானே நீ ஸ்கூலே படிச்சுட்ருக்க, அதுக்குள்ள கல்யாணம் குழந்தை குட்டின்னு பேசிகிட்டு இருக்கா என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்து இன்னும் அப்படி இப்படி சொல்கிற, நான் நினச்சி நீ நான் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன், அதான் வந்து என் கூட சண்டை போடுற என்னோட இப்படி ஃப்ரெண்டாக இருக்கு அப்படிலாம் நினச்சேன். நீ என்னன்னா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்பாவியாக சொல்கிறீங்க. பட் வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து அப்படியே விழுந்து சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ அப்பாவியாக சொல்ல. அவன் வந்து நான் திரும்ப சொல்கிறேன்டி, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஆனால் நான் தயாங்க தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க. அவர் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி நிற்கிறீங்க. நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அவர் வந்து ஓகே கத்திட்டு ஒரு 2-3 அடி அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. பட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அவர் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஷாக்கில் இருக்கீங்க. ஓகேவா, ஷாக்கில் இருக்கீங்க, செம்ம ஷாக்கில் இருக்கீங்க. அப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கொஞ்சம் செகண்ட் போக ஆரம்பிக்க நீங்கள் வந்து பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் 5 மினிட்ஸ் வந்து அந்த கிஸ் போயிட்டே இருக்குது. அந்த வாலில் இருந்த அவரோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹிப்பை வந்து ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே வந்து அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஹோபி நீ இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற வந்து கேட்குறீங்க. ஹோபி வந்து அவருமே மூச்சை ஏன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து லூஸு பிடிச்சானே, நான் வேறு ஒருத்தனை லவ் பண்ணா எதுக்கு நான் ஒன்றும் பேக் கிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்து ஹோபி வந்து இப்போ தானே சொல்லிட்டு இருந்தா தயாங்கு கல்யாணம் மேரேஜ் ஒரே காலேஜ் 2 ஆம்பளை பிள்ளை 1 பொம்பளை பிள்ளை வளர்க்கணும் அதுக்கு மேலே சொல்லிட்டு இருந்தேன். மக்கு சாம்பிராணி அது நான் ஒன்று ஏன் லவ்வை சொல்லணும்னு பார்த்தேன். சரி லவ்வை சொல்லிட்டேன், கொஞ்சம் ஓட்டி தான் பார்க்கலான்னு ஓட்டி பார்த்துட்டு இருந்தோம். நீ டக்குன்னு கிஸ் அடிச்சிட்ட. என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸே இதுதான் தெரியுமா, போய் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து ஹோபி வந்து
போய் நான் எடுத்துக்கலாம், அப்போ வேறு யாருக்காக அந்த ஃபிஷ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறேன். ஐயோ வேறு யாருக்காக இருந்துக்கலாம், உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வந்து ஹோபி தான் வந்து கேட்குறாரு. ஆமாம் நான் எப்போ சொல்லிட்டேன், உனக்கு எப்போ தெரியும்? எனக்கு வந்து நான் வயசுக்கு வந்தப்ப அந்த சாரி கட்டி அழகா வந்து உட்காந்து இருக்கல, நீ எனக்கு மாலை போடல, நீங்கள் ஒரு பார்த்த பார்த்தியா, அங்கே விழுந்துட்டேன்டா. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நீ இன்னும் நான் லவ் பண்ணுற அப்படின்னு. அப்போ தான் அவர் கேட்குறாரு, சரி ஓகே நான் லவ் பண்ணது ஓகே, நீ எப்போலேருந்து என்ன லவ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அவருமே வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா வந்து அவருமே வந்து எப்போ லவ் பண்ணியிருப்பான்னா, நீங்கள் வயசுக்கு வந்தப்போ அந்த சேலை கட்டி சாரி கட்டி சந்தனம் வைப்பாங்களே அந்த அப்போ தான் வந்து அவர் விழுந்திருப்பார். அந்த டைத்தில் வந்து நமக்கு ஒருத்தர் ரொம்பவே க்ளோவாக ரொம்ப அழகாக தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கீங்க அவர் கண்ணுக்கு. அவர் வந்து பச்சை வாங்காமல் அப்படியே வந்து உங்களுக்கு ஏதாவது ரசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுப்போம், ஓகே இவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லி தெரிஞ்சுக்கும். அப்படியே வந்து டேஸ்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது. அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் வந்து உங்களுக்கு இப்போ கிண்டுறது உங்களுக்கு பிடிச்ச போய் என்ன அப்படியே வந்து பிடிக்கிட்டு மேன்ஸாக தான் போயிட்டுருக்கு. அப்படியே வந்து நீங்கள் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்கப்ப வீட்டில் வந்து சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ தான் வந்து வீட்டில் சொல்லியிருப்பீங்க, அம்மா அப்பா அத்தை மாமா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கலாம் சொல்லியிருப்பீங்க. உங்கள் அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாருமே வந்து சிரிச்சிருப்பாங்க. ஏன் நீங்கள் சிரிக்கிறீங்க, நாங்கள் எப்படி சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க அப்படிங்கிற சொல்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் தான் வந்து அவங்க தான் வந்து எங்களுக்கு தான் அது தெரியுமே அப்படிங்கிற சொல்கிறாங்க. எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க நீங்கள். அப்போ தான் வந்து அதான் பார்க்குறமே ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் அவங்க கிள்ளுறது என்ன, சைடில் நவட்டிட்டு போய் கிஸ் அடிக்கிறது என்ன அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னம்மா சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் நீ பார்த்தியா அப்படிங்கிற சொல்கிறீங்க. அப்போ வந்து அவங்க அம்மா தான் வந்து பார்க்குறதா எங்கள் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பார்க்குறியா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என் ஹோபியை தான் முடிக்கீங்க, இல்லை இவ்வளோ பண்ண பாடுறாங்க, நீங்கள் எப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறீங்க. அப்போ வந்து ஹோபி வந்து சரி அதை விடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கு. அதோட இந்த 1 ஷாட் வந்து முடிக்கிறேன்டா. ஓகே, இந்த 1 ஷாட் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் 1 ஷாட் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே இது ரெக்கார்ட் பண்ணால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆசை. எப்படி சொல்கிறது, நம்ம பக்கத்து வீட்டு பையன் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு பிடிச்சா எப்படி இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டு பையன் நம்மளுக்கே தெரியாமல் லவ் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணாலும் வந்து அவங்க ரசித்தா எப்படி இருக்கு அப்படிங்கலாம் நிறைய கேர்ள்ஸ் வந்து யோசிப்பாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, நிறைய கேர்ள்ஸ் யோசிப்பாங்க, அது தெரியும். நிறைய பேருக்கு இது ஆசையாகவும் இருக்கும், அதுவும் எனக்கு தெரியும். ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ எனக்கு அப்படி எதுவும் இருந்ததில்லை. ஸோ ஓகேடா, இந்த 1 ஷாட் ஏதாவது முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாேருக்கும் இந்த 1 ஷாட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கம்போல தான் பிடிச்ச கேரக்டர்ஸ் டைலாக்லாம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்கடா. பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கிறதுனாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்குது. இன்னும் நம்ம பெரிய ஃபேமிலி ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கடா. லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறது, சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா தான் வந்து கொஞ்சம் நம்ம ஃபேமிலி பெருசாகிட்டே போகும்.
முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாக பார்க்கலாம். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டோட வரேன்.